இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து சாபுதானா வடை, அதாவது ஜவ்வரிசி வடை. அதுக்கு முதல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க. வாங்கோ இதுக்கு என்னெல்லாம் வேணுன்றதை நான் காமிச்சு தரேன். ஜவ்வரிசி வந்து ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்து சுடுவெள்ளத்தில் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து ஒரு 4 ஸ்லைஸு ப்ரெட்டு வந்து அதோட ஓரத்தை எல்லாத்தையும் எடுத்து விட்டு வெறும் அந்த வெள்ளையை மட்டும் மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கை வேக போட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, பச்சை மிளகாய் காரத்துக்கு 2 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி, இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்கோ இதை எப்படி உண்டாக்கணுன்றதை நான் காமிச்சு தரேன். இந்த ஊறின ஜவ்வரிசியில் நம்ம முதல்ல துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, வேக வச்சு துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, இது எல்லாமே ஒன்றாவே போட்டுடலாம். பொடிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டு அதையும் இதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாமே ஒன்றா பசைஞ்சுட்டு இதிலே வெள்ளம்லாம் விட வேண்டாம். உருளைக்கிழங்கோடைய இது ஜவ்வரிசி ஊற வச்ச அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இதுக்கு போகும். பிசைஞ்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சு தரேன். இப்போது நான் இதை நல்லா பிசைஞ்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுட்டுருக்கேன். நான் கொஞ்சம் பெருசாகவே உருண்டை போட்டு வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு அப்படி இது ரொம்ப உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடுது, என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒன்று வேர்க்கடலையை பொடிச்சு போடுங்க, அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலையை பொடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ பைண்டிங் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதே ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். வாங்க காமிச்சு தரேன். இப்போது கடாயில் நான் ஆயில் விட்டு சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பிசையறதுக்குள்ளே நீங்கள் சூடு பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு உடனே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம வடையை தட்டி போடலாம். கொஞ்சம் நல்லா மெல்லிசாவே தட்டி போட்டுக்கோங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு வந்து பிரியாதிக்கு இருக்கும், சீக்கிரம் வேகும், உள்ளெல்லாம் நல்லா வெந்தும் கிடைக்கும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுடலாம். இப்போது சின்ன சின்னதாக தட்டினேன்னா உங்களுக்கு எவ்வளோ உங்களுடைய கடாயில் பிடிக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வெந்துட்டு நான் உங்ககிட்ட காமிச்சு தரேன். இப்போ நான் இதில் 3 எண்ணம் தான் போட்டிருக்கேன். நான் பெருசாக தட்டியிருக்கேன். இதில் நல்லா ஸ்லிம்லேயே நல்லா மொறுமொறுன்னு வேகட்டும். மூணாவது வந்து இப்போ தான் போட்டேன், அவசரப்பட்டு திருப்ப வேண்டாம். நான் இது கோல்டன் ப்ரௌன் ஆன பின்ன உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போது நான் எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. இன்னும் ஒன்றே இருக்குது போடுறதுக்கு. இப்போது இது நல்லா ஒரு எடுத்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம். வடை உண்டாக்கிட்டேன் ஆயிலில் போட்டு. இப்போது இந்த வடை எப்படி வந்திருக்குன்றது பார்க்கலாம். உள்ளே வந்து மெத்துன்னு இருக்கும், மேலே மொறுன்னு இருக்கும். செம்மையாக எவ்வளோ மொறுன்னு இருக்குது பாருங்க. நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ஆற்றுல இந்த வடையை உண்டாக்கி பாருங்க. கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க. அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி சாபுதானா வடை ரெடியாக இருக்குது.